Hallelujah. I would like to thank the Almighty God நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். අපි දෙවියන් වහන්සේට මම ස්තුති කරනවා. who gave me the opportunity to stand here இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்ததுக்காக இந்த இடத்துல நிக்கிறதுக்கு and share the word of God. ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி. I won't take long. நான் அதிக நேரம் எடுக்க போவதில்லை. So English is not my first language. ஆங்கிலம் என்னுடைய தாய்மொழி அல்ல. Back home at my birthplace, my country, I used to share the word of God in Hindi. என்னுடைய சொந்த நாட்டிலே நான் ஆண்டவருடைய செய்தியை என்னுடைய தாய்மொழியை ஹிந்தி மொழியிலே நான் தேவனுடைய செய்தியை பகிர்வதுண்டு. But I think like if you need to evangelize the people, you need to have other languages also. நீங்கள் சுவிசேஷம் ஊழியம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் மற்ற பாஷைகளையும் அறிந்திருக்கிறது நல்லது. So I started sharing the word of God in English a few times in the Heart of Jesus Christ Church. ஆகவே இந்த சபையிலே நான் ஆங்கிலத்திலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள நான் ஆரம்பித்திருக்கிறேன். And today again, Lord, give me the opportunity to share the word. திரும்பவுமாக ஆண்டவர் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். So let's get back into the history. நாங்கள் எங்களுடைய சரித்திரத்தை நாங்கள் பார்ப்போம். We all know about Stephen. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸ்டீஃபன். In the book of Acts. அப்போஸ்தலர் பணியிலே. So we're going to meditate, we're going to share the word on Stephen's life. நாங்கள் ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். So when Jesus returned to heaven, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பின்பு thousands of people in Jerusalem trusted in Jesus Christ as their savior and they joined the church. ஆயிரத்துக்கும் அதிகமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய சபையிலே சேர்ந்து கொண்டார்கள். Some of those people had their needs. சிலருக்கு அவர்களுடைய சொந்த தேவைகள் இருந்தது. Especially the widows. முக்கியமாக விதவைகள். Because their husband had died and left them without any money to buy food for them. விதவைகள் அவர்களுடைய புருஷனை இழந்து அவர்களுடைய புருஷன் அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்யாமல் மரித்து போனதினாலே அவர்களுக்கு குறைவுகள் இருந்தது. So the widows needed someone to help them. ஆகவே அவர்கள் யாராவது நபருடைய உதவியை எதிர்பார்த்த வண்ணம் இருந்தார்கள். So what happened? என்ன நடந்தது? The 12 apostles who were very busy in preaching and evangelizing people, 12 அப்போஸ்தலர்கள் சபையிலே அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறதிலும் சபை பெருக்கத்திலும் தான் அவதானமாய் இருந்து கொண்டிருந்தார்கள், இந்த விதவைகளில் அல்ல. Don't have the time to fulfill the widow's need. அவர்களுக்கு விதவைகளுடைய இந்த தேவைகள் இந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு அவர்களுக்கு முடியாமல் இருந்தது. So the apostle met with the church congregation. ஆகவே அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி பேசினார்கள், கலந்துரையாடினார்கள். And asked them to select men from among them who could care for the needy women. அவர்கள் இந்த சபையிலே இந்த மாதிரியான விதவைகளை பார்த்து கொள்வதற்கு யார் தகுதியான நபர்கள், விசாரிக்கிறதுக்கு யார் தகுதியானவர்கள் என்று பார்த்து தெரிந்து கொண்டார்கள். They seek 7 men who are with full of the Holy Spirit and wisdom. அவர்கள் 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் ஆவிலே நிரம்பினவர்களாகவும் ஞானம் உள்ளவர்களாகவும் இருந்தார்கள்.
so they can take care of the widows, and the apostles can share the God's word. ஆகவே இந்த அப்போஸ்தலர்கள் விதவைகளை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், சபையில் பிரச்சனைகளை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அப்போஸ்தலர்களோ ஜெபிக்கிறதிலும் சுவிசேஷத்தை சொல்லுகிறதிலும் தரித்திருந்தார்கள். So the congregation selected 7 men, ஆகவே சபை இந்த 7 பேரை தெரிந்து கொண்டது. and Stephen was one of them. அதிலே ஸ்தேவான் ஒரு நபராய் இருந்தார். The Bible says Stephen was full of faith and power. வேதம் சொல்லுகிறது ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் இருந்தான். The miracle he showed that his message from God. அவன் அதிகமான அற்புதங்களை செய்தான், ஆண்டவரிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொண்டான். Stephen sometimes went to Jewish people to talk about God. ஸ்தேவான் யூதர்களோடு சம்பாஷணை செய்த தொடங்கினான் ஆண்டவரை குறித்து. But a lot of Jewish rejected Jesus as their Messiah. ஆனா யூதர்கள் இயேசுவை தங்களுடைய மேசியாவாக ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். They didn't think Jesus was from God. அவர்கள் இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்த நபர் இல்லாவிட்டால் வந்த மெசியா என்று நம்பவில்லை. In one of his message, ஒரு அவர்களுடைய செய்தியிலே Stephen preached, ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணினான். salvation is through faith in Jesus Christ. ரட்சிப்பு விசுவாசத்தினாலே உண்டாகிறது, இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதினாலே. People got angry at Stephen. அதை கேட்ட நபர்கள் ஸ்தேவான் மேலே கோபம் கொண்டார்கள். They believed Stephen was denying the laws of Moses and being disrespectful to God. அவர்கள் நினைத்தார்கள் ஸ்தேவான் மோசேக்கு விரோதமாய் பேசுகிறார், அவரை அவமதிக்கிறார். Stephen's message was hard to resist for the Jewish. ஸ்தேவானுடைய செய்தி யூதர்களுக்கு மிகவும் கடினமாயிருந்தது. So what next? அப்ப அடுத்தது என்ன நடந்தது? Jewish decided to silence Stephen. யூதர்கள் தீர்மானித்தார்கள், இந்த ஸ்தேவானை நாங்கள் அமைதிப்படுத்த வேண்டும். They wanted to kill Stephen. அவர்கள் ஸ்தேவானை கொலை செய்ய விரும்பினார்கள். So what they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? They told people that Stephen is disrespectful to Moses and God. அவர்கள் மற்ற ஜனங்களுக்கு துர்செய்தியை பரப்பினார்கள் ஸ்தேவானை குறித்து, அவன் தேவனை அவமதிக்கிறவன். After listening to the Jewish, இந்த மக்கள் யூதர்களுடைய செய்தியை கேட்டு crowd became angry. அவர்கள் கோபம் கொண்டார்கள். They grabbed Stephen அவர்கள் ஸ்தேவானை தர என்று இழுத்து and took him to the Jewish council. அவர்கள் அந்த கவுன்சில் இல்லாவிட்டால் அவர்களுடைய நிர்வாகத்தின் குழுவுக்கு மத்தியிலே ஸ்தேவானை கொண்டு வந்தார்கள். The council listens to false witnesses அந்த நிர்வாகமும் அவர்களுடைய பொய் சாட்சிகளை நம்பி who said அவர்கள் தீர்மானித்தார்கள், Stephen spoke against the law of Moses and dishonored their place of worship. ஸ்தேவான் மோசேயினுடைய சட்டத்துக்கு கட்டளைகளுக்கு விரோதமாய் பேசி அவமானத்தை உண்டு பண்ணினான். But Stephen was not worried about false testimonies. ஆனால் ஸ்தேவானோ இந்த பொய் சாட்சிகளை கேட்டு கலங்கவில்லை. As the council watched his reaction, நிர்வாகம் இல்லாவிட்டால் இந்த காரியத்தை செய்து கொண்டிருந்த தலைவர்கள் ஸ்தேவானுடைய செய்கையை இல்லாவிட்டால் முகத்தை பார்த்து அவர்கள் அபூர்வமடைந்தார்கள். they saw Stephen's face look like an angel. அவர்கள் ஸ்தேவானுடைய முகத்தை பார்த்தார்கள், அவனுடைய முகமோ தூதனுடைய முகத்தை போல் இருந்தது. The high priest asked Stephen, ஆசாரியன் உயர் ஆசாரியன் ஸ்தேவானை பார்த்து கேட்டான், if the false witness were telling the truth, இந்த சாட்சிகள் பொய் சாட்சிகள் உண்மையை பேசுகிறார்களா? instead of answering the priest, என்று அவன் ஸ்தேவானை பார்த்து கேட்ட பொழுது ஸ்தேவான் அந்த ஆசாரியனுக்கு பதில் சொல்லுகிறதுக்கு பதிலாக Stephen took the opportunity ஸ்தேவான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி to speak about Israel history. இஸ்ரேல் தேசத்தின் சரித்திரத்தையும் அந்த சரித்திரத்திலே இயேசு எப்படி இருக்கிறார் என்று தெரியப்படுத்தினான், விளக்கப்படுத்தினான். I'm not going into the details, but நான் we can read
in chapter 7, the book of Acts, chapter 7. நீங்க இவற்றை குறித்து நீங்கள் அப்போஸ்தலர் பணி 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம். Then Stephen ended his message by calling the Jewish stubborn and pointing out that they had betrayed and killed Jesus. ஸ்தேவான் அவனுடைய செய்தியை முடிவுக்கு கொண்டு வந்தான். யூதர்களை குற்றப்படுத்தி மன கடினமுள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொலை செய்தவர்கள் என்று சொல்லி அவனுடைய செய்தியை முடிவுக்கு கொண்டு வந்தான். When crowd heard இந்த செய்தியை இந்த ஜனங்கள் கேட்ட பொழுது Stephen's conclusion, they clenched their teeth and became very angry. ஸ்தேவானுடைய இந்த செய்தியை கேட்டு அவர்கள் மிகவும் கோபமடைந்தார்கள், மூர்க்கமடைந்தார்கள். And we can read the verses, book of Acts, verse 54, chapter 7, verse 54 to 60. அப்போஸ்தலர் பணி 7ஆம் அதிகாரம் 54 இருந்து 60 வரை வசனங்களை நீங்கள் இதை வாசிக்கலாம். If anybody can read, யாராவது நீங்கள் இதை வாசிக்கலாமோ? book of Acts, chapter 7, verse 54 to 60. அப்போஸ்தலர் பணி 7ஆம் அதிகாரம் 54 இருந்து 60. 54 to 60. I'm going to read in English. When they heard these things, they were cut to the heart, and they gnashed on him with their teeth. But he, being full of the Holy Ghost, looked up steadfastly into heaven and saw the glory of God, and Jesus standing on the right hand of God, and said, Behold, I see the heavens open, and the Son of Man standing on the right hand of God. Then they cried out with a loud voice, and stopped their ears, and ran upon him with one accord, and cast him out of the city, and stoned him. And the witnesses laid down their clothes at a young man's feet, whose name was Saul. And they stoned Stephen, calling upon God and saying, Lord Jesus, receive my spirit. And he kneeled down and cried with a loud voice, Lord, lay not this sin to their charge. And when he had said this, he fell asleep. He didn't care about his life. அவன் அவனுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்கவில்லை. Amen. ஆமென். Stephen didn't care about his life. ஸ்தேவானுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்கவில்லை. He done his part. அவன் அவனுடைய வேலையை முடித்தவன். He spread the truth to the people. அவன் தேவனுடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு சொன்னான். Just imagine the pain he had at that time. கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவனை நோக்கி கல் எறியும் பொழுது எவ்வளவு வேதனை வலி அவனுக்கு இருந்திருக்கும். But he already done his part. ஆனால் அவனுடைய இருதயம் அவனுக்கு Yes, Jesus. சந்தோஷமா இருந்தது. அவன் தன்னுடைய வேலையை முடித்து விட்டார். So when you are truth, when you are true, when you are loyal, நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் your result shows. உங்களுடைய பதில் உங்களுக்கு தெரியும். After Stephen's death, ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பின்பு still some of the Jewish started persecution. The believers
in Jerusalem. மற்றைய யூதர்கள் தொடர்ந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த தொடங்கினார்கள். Many believers left Jerusalem இதனாலே அநேக விசுவாசிகள் அந்த எருசலேம் அந்த இடத்தை விட்டு சிதறுண்டு போனார்கள். to get away from persecution. இந்த துன்பத்திலிருந்து அவர்கள் தப்பும்படி சிதறுண்டு போனார்கள். They took the good news அவர்கள் இந்த நல்ல செய்தியை எடுத்துக்கொண்டார்கள், of the gospel with them சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டார்கள். and spread it all over Israel and அவர்கள் beyond. சிதறுண்டு போன இடங்களில் எல்லாம் Hallelujah. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். Hallelujah. ஆமென். ஹalleluya. Hallelujah. Thank you, Hallelujah. Jesus. Thank you, Hallelujah. Jesus. Hallelujah. 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 We all know Stephen's life. எங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையை தெரியும். This was the brief இதுதான் இந்த என்னுடைய இது சுருக்கமாக இதை நான் சொன்னேன் உங்களுக்கு. details of his life we share today. அவனுடைய வாழ்க்கையை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். So what we learn from here, நாங்கள் இதிலிருந்து என்னத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. God wants us to share the gospel also. ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்க நாங்கள் அறிவிக்கும்படி எங்கள் வாஞ்சியா இருக்கிறார். God wants us to share the gospel. ஆண்டவர் Amen. சுவிசேஷத்தை Hallelujah. அறிவிக்கும்படி Yes. நாங்கள் அறிவிக்கும்படி வாஞ்சியா இருக்கிறார். ஆமென். We can do Hallelujah. without worrying about our death. நாங்கள் சுவிசேஷத்தை எங்களுடைய மரணத்தை எங்களை குறித்து கவலைப்படாமலே நாங்கள் We சொல்லலாம். don't have to worry about ourselves. எங்களை குறித்து நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. We have to spread the gospel. சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும். We have to evangelize people. நாங்கள் மற்றவர்களை கிறிஸ்துவுடைய அறிவுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Hallelujah. Jesus. We Amen. have to evangelize the people. நாங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். Yes, Jesus. Amen. Hallelujah. From few weeks and from many months, அதிக மாதங்களாக Pastor Chrysanthus, every time we pray online, the main topic he has for evangelism. பாஸ்டர் கிருஷாந்த் ஜெபிக்கும் பொழுது அவருடைய தலையங்கம் அவருடைய பிரதானமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை குறித்து. It's true, we need to evangelize. அது உண்மை. நாங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். We need to evangelize people. நாங்கள் No மற்றவர்களுக்கு matter what, சுவிசேஷத்தை no சொல்ல matter வேண்டும். what. என்ன We don't have to நடந்தாலும் worry about ourselves. We don't எங்களை worry about குறித்து நாங்கள் our death. யோசிக்காமல் எங்களுடைய மரணத்தை கூட நாங்கள் யோசிக்காமல் We have a task to do. எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. We should be like Stephen. நாங்கள் ஸ்தேவானை போல இருக்க வேண்டும். We should be like him. நாங்கள் அவரை போல இருக்க வேண்டும். So let's start today by sharing the good news of salvation. ஆகவே இன்றிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் Hallelujah. சுவிசேஷத்தை பிரசங்கித்து. Let's start today Amen. by sharing the good news of salvation with our friends and people we meet. இன்றைக்கு நண்பர்களோடு Hallelujah. நாங்கள் சந்திக்கிறவர்களோடு Thank you, சுவிசேஷத்தை Jesus. Hallelujah. பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் அதை ஆரம்பம் பண்ணுவோம். Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. In Jesus' name we pray. Amen. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். Thank you, Jesus. Thank you, Jesus.